அன்புக்குள்ளே உங்கள் யாவரையும் இந்த 137வது தோத்திர அர்ப்பண பண்டிகையில் இதுவரை உங்களுக்கு வாழ்வு கொடுத்து ஒரு நல்ல விதையாய் நல்ல சீட் இதுவரை ஆண்டவர் வழி நடத்தி வந்திருக்கிறார். அதற்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய் நாம் திருச்சபையில் நாம் நமது குடும்பமாக இணைந்து வந்திருக்கிறோம். நம்ம பாகம் 26:11 சொல்றது, நீ உன் மனைவி, உன் பிள்ளைகள், உன் அடிமைகள், உன் ஆடு மாடு இதெல்லாம் கூட்டிட்டு வரணுங்கிறார். அது மட்டுமல்ல, வெறுங்கையோடு வராமல், நோ எம்டி ஹேண்டுன்னு தெளிவா சொல்றார். கர்த்தர் உனக்கு இறங்கி செய்கிற வேலை. 64 வயசு எனக்கு முடிய போகுது, 64 ஃபினிஷ் ஆக போகுது. 64 வயதுல ஆண்டவர் எனக்கு இறங்கி செய்தவர்களை நான் நினைத்து அதற்கு தக்கதாக இந்த 26:12 சொல்றாரு, 10ல் 1 கொடுங்கிறாரு. ஆனா இதுல சொல்றாரு, உனக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப தெளிவா. அதே மாதிரி வாசிக்க கேட்ட மத்தேயு 13 கேளுங்கள், லிசன், நீங்க கவனிங்க. ஒரு விதைக்க புறப்பட்டான், உன் வழியில் விழுந்தது, ஒன்று இது வெயில் ஏறின போது தீந்து போயிடுச்சு, இன்னொன்று குருவி காக்கா எடுத்துட்டு போயிட்டு. ஆனா ஒரு விதை ஆழமான நிலத்தில் விழுந்து 1 20 60 100 பலன் இருந்தது சொல்லிட்டு, நல்ல கனிதரும் செடி இருக்கும், மற்றதை வெட்டுண்டு போடப்படும். ரொம்ப ஒரு தெளிவான ஒரு சூப்பர் தாட், அது நல்ல சிந்தனை. ஒருவேளை இந்த 137 ஆண்டுகள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த ஆண்டுல போன வருஷம் அர்ப்பண பண்டிகை வந்திருக்கிறோம். என் வீட்டில் ஒரு திருமணம், என் வீட்டில் ஒரு குழந்தை பாக்கியம், ஆண்டவர் கற்பத்தின் கனி தந்திருக்கிறார், எனக்கு ஒரு புது வீட்டை தந்திருக்கிறார். இப்படி பல நன்மைகளை பெற்றிருக்கிறோம். சில தீமையான காரியங்கள், வருந்தத்தக்க காரியங்களை பெற்றிருக்கிறோம். பெற்றுக்கொண்ட நீங்கள் நானும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய் உண்மையான உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நம்ம சிந்திச்சுக்கணும். பவுலடிகள் சொல்றப்போ 1 கொரிந்தியர் 11:28 சொல்ல, தன்னைத்தான் சோதித்தறிந்து, தன்னை டெஸ்ட் பண்ண. தாவீது சொல்றப்ப தன் பிழைகளை உணர்ந்து. நீதிமொழிகள் 28:13 பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடை மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் வருவான். நம்ம என்னையா அர்ப்பண பண்டிகையில் பாவத்தை பற்றி பேசிட்டு இருக்க, தன் பிள்ளைகளை உணர சொல்கிற, கொடுக்குற விஷயம். இப்போ அழகாக ஸ்டால் வரப்போகுது, ஸ்டால் பாருங்கள், அங்கே ஒருத்தர் சிக்கனு, பூரி, மட்டனு, பிரியாணி, அந்த வாசனை இப்போவே சிக்கன் 65 பொறிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அரைச்சட்டி வச்சு பாருங்க, உள்ளே இருக்க விடாமல் பற்றிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் இருக்கிறப்போ பாவத்தை பற்றி பேசிட்டு இருக்கு, என்னப்பா இது நியாயம்னு நீங்கள் கேட்கலாம். கட்டளையில் கொடுக்குறப்போ யாத்ராம் 20ஆம் அதிகாரம், உபாகம் 6ஆம் அதிகாரம், மார்க் 12 29 30 இஸ்ரவேலை கேள்வி தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, அதான் கட்டளை சொல்லிட்டு சொல்றாரு. முதல்ல 4 கட்டளை அவருக்குரியது. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக, உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும். அடுத்து சொல்றாரு, விபச்சாரம், வேசித்தனம், களவு, பொய் இதெல்லாம் செய்யாதன்னு சொல்றாரு. இதுதான் கட்டளை. ஒருவேளை ஆண்டவருக்கு பலி செலுத்த வந்திருக்கிற நீங்கள் நானும் கட்டளைகளை நிறைவேற்ற மக்களாய் காணப்படுகிறோமா? அந்த சிந்தனையோடு பொதுவா விருதுநகரில் ஒரு பெரிய பண்டிகை, விருதுநகரில் மதுரை ரோடில் யோவான் ஆலயம்னு பெரிய ஆலயம், நம்ம சர்ச் மாதிரி 3 மடங்கு கூட்டம். அர்ப்பண பண்டிகைக்கு ஒரு ஐயர் இருந்தார், நம்ம ஜெயக்குமார் மாதிரி எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, பால்ராஜ்னு ஒரு பேர். சென்னையிலேருந்து கிளம்பி போயிட்டேன் அர்ப்பண பண்டிகைக்கு. ஐயா 8 நிமிஷத்தில் மெசேஜ் முடிச்சிருக்கியா? எவ்வளவு? 8 நிமிஷத்தில் மெசேஜ் முடிச்சுட்டு வந்துடுங்க ஐயா. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? ஏலம் இருக்கு, செயல் இருக்கு சொன்னார். அடுத்த வருஷம் கூப்பிட்டா தோத்துறான் ஐயா, நான் வரலன்ட்டேன். நான் ஒரு 12 மணி நேரம் ட்ராவல், 8 16 20 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அங்கே 10 நிமிஷம் பேசி
இல்லை நான் 1 மணி நேரம் பேசினாலும் பரலோகத்துக்கு போகிறதில்ல, அது வேற. அந்த 10 நிமிஷத்துக்கு வரல தோத்துறேன், நீங்கள் விட்டுருங்க, நான் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு வந்துடுறேங்க. போன ஒரு வாரம் ஒரு சர்ச்சு, சென்னை பேராயத்தில் ஒரு பெரிய சர்ச்சு, அர்ப்பன் பண்டிகை புக் பண்ணிட்டாங்க. நான் எல்லாம் சரி ஓகே சொல்லிட்டேன். ஃபஸ்ட் வீக் எங்கேயும் போகிறதில்ல. குருவானவர் ரொம்ப நெருக்கமானவர், திருச்சபையின் மூப்பர்கள் ரொம்ப நெருக்கமானவங்க. சொன்னோன்னே ஓகே வரேன்ட்டேன். அப்புறம் அதில் முக்கியமான ஒரு ஆள் ஃபோன் பண்ணி, ஐயா 10 நிமிஷத்துக்கு மேலே போகக்கூடாதுன்ட்டார் மெசேஜ். தோத்துறோம் நீயே பேசுகிற, நான் வரலன்ட்டேன், கன்ஃபார்மாக நான் வரலன்ட்டேன். இப்போ குருவானவர் சொல்லி விட்டுருக்கிறார், ஐயா பார்த்துக்கோங்க, செக்ரட்டரி இருக்காங்க, ட்ரெஸ்ஸர் இருக்காங்க, திருச்சபை மூக்கள் கன்வீனர் இருக்காங்க, அவங்கெல்லாம் சேல்ஸு துட்டும்பாங்க. நீ பேசி யாரையும் பரலோகத்துக்கு கூட்டு போக முடியாது. கொடுக்கப்பட்ட நேரத்தில் முடிச்சுட்டு வெளியே வந்துடுன்னு சொல்லிட்டாருங்க. இருக்காரு ஏறக்கானில் 30 நிமிஷம், அவர் 30 நிமிஷம் சொல்லியிருக்கார், சொல்லி 10 நிமிஷம் ஆகிட்டு இன்ட்ரோடக்ஷன். ஆனால் மக்கள் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. மக்கள் இறை வார்த்தை கேட்க வந்திருக்கிறாங்க, ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறாங்க. 100 பேர் வந்திருக்காங்க, 90 பேர் செயலில் இருப்பாங்க, 10 பேர் உள்ளே இருப்பாங்க. 10 பேர் உள்ளே இருக்காரு, காசு இல்லாத ஆள். அரிப்பிட்மெண்ட்டிங்கனால 90 பேர் வெளியே ஜாலியாக. இப்போ நான் டயபெட்டிக் பேஷண்ட்டு, இன்றைக்கி எங்கள் சர்ச்சில் அரிப்பிட்மெண்ட்டிங் நடந்துருக்கு, தெளிவாக போய்கிட்டு இருக்குது. இப்போ நான் போனோடனே அங்கே போனேன்னா எனக்கு 2 மாதத்துக்கு சுகர் குறையாது. A1C 15க்கு போயிடும். குப்பை தொட்டி மாதிரி வயிற்றுக்குள்ளே ஏதோ போய்கிட்டே இருக்கும், மாற்றி 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 கொஞ்சம் தான். இதெல்லாம் காசு இருக்க வேண்டாம், காசு இல்லாதான் அமைதியாக ஓரமாக உட்காந்துருப்பான். இது கடவுள் சன்னிதானம், ஏற்றத்தாழ்வு இல்லாத இடம். யூதன் என்றுமில்லை, கிரேக் என்றுமில்லை, அடிமை என்றுமில்லை, ஆண் என்றுமில்லை, பெண் என்றுமில்லை, எல்லாரும் ஒன்று. ஆனால் செயல் மூலம் என்ன நடக்குன்னா ஏற்றத்தாழ்வு காணப்படுகிறது. ஆனால் செயல் ரொம்ப முக்கியம். திருச்சபையுடைய வளர்ச்சிக்கு செயல் ரொம்ப முக்கியம், வருமானம் ரொம்ப முக்கியம். ஆனால் இல்லாதவனுக்கு உணவு கொடுக்கறது இல்லை. அவர் திரளான ஜனங்களை பார்த்த பொழுது மனதுருகி, he had compassion சொல்லப்பட்டிருக்கு மத்தேயு 14:14. மனதுருகி கொடுத்தார். ஆஸ்திரேலியாவில் முதல் கவர்னர் லோப் காண்டோன் என்ற ஒரு பெயர். அவர் தான் அந்த தேசத்துடைய முதல் ஒரு அதிபதியாக மாறினார். அவர் அதிபதியாக மாறின உடனே அவர் வீட்டில் ஒரு நோட்டு இருந்துச்சான். 300 ஆண்டுகளாக அவர் குடும்பத்துடைய பாரம்பரியத்தை அதை எழுதிட்டு வந்தாங்களாம். அந்த பற்று வரவு செலவு கணக்கு மாதிரி 300 ஆண்டுகளாக எழுதப்பட்ட ஒரு நோட். அவங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகள் பிஸ்னஸ் பண்ணாங்களாம். யார்கிட்ட வாங்கினா, யார்கிட்ட கொடுத்தா, யாருக்கு கொடுக்கணும் என்பதெல்லாம் எழுதியிருந்ததான். அதில் நேர்த்தியாக நாங்கள் சரியாக யார்ட்டையும் ஏமாத்தலை, யார்ட்டையும் கொடுக்கலை, யார்ட்டையும் நாங்கள் கொடுத்துருக்குறோம், யாரையும் ஏமாத்தலைங்கிற அந்த கணக்கு இருந்து தான். அவங்க பாரம்பரியம் 300 ஆண்டுகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5 தலைமுறை இல்லை 4 தலைமுறை, 4 தலைமுறையுடைய மக்கள் அப்படி கணக்கு வச்சுருந்தாங்களாம். அப்போ அவர் ஒரு இறை வேண்டுதல் பண்ணாராம், லாப் காடோன், நானும் யாரையும் ஏமாற்ற மாட்டேன், நல்லா செய்வேன் என்கிறதை குறித்து அவர் ஒரு ஜெபம் பண்ணிட்டு அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டாராம். ஒருவேளை நீக்கு நானும் ஆண்டுடைய சன்னிதானத்தில் 137 ஆண்டுகள் கடந்து வந்த இந்த திருச்சபையில் ஆண்டவற்றை நாம் எப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். யாத்ராகமம் 20:15 சொல்லுது, களவு செய்யாதிருப்பாயாக. என்னடா களவு செய்ய, ஒரு திருடன் தானங்க களவு இல்லைங்க. களவு என்பது, திருடு என்பது எல்லா வகையிலும் திருடு. காலைல 8:30 மணி சர்வீஸ், 8 மணி சர்வீஸ், 8:45 வந்தால் 1/4 மணி நேரம் யார்கிட்ட திருடிட்டோம்? கடவுள்கிட்ட திருடிட்டோம். 10 பேருக்கு வேலை கொடுக்குறோம், வேலை முடிஞ்ச பிறகு ஒழுங்காக சம்பளம் கொடுக்கலாம், யார்கிட்ட திருடிட்டோம்? சம்பளம் வாங்கிட்டோம், உண்மையாக வேலை செய்யலாம், யார்கிட்ட திருடிட்டோம்? ஒரு கண்டக்டரு ஒரு பஸ்ஸில் போய்கிட்டு இருந்தார். அந்த கண்டக்டரு ரொம்ப அந்த ஒரு சர்ச்சு, நம்ம சர்ச்சுக்கு வரவர், ரொம்ப நல்ல மனிதர். அங்கே என்னை மாதிரி ஒரு பிரசங்கியார் 3 நாள் கன்வென்ஷன் முடிச்சுட்டு பஸ்ஸில் ஏறி அடுத்த நாள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க. அங்கேயே மேலே கெஸ்ட் ஹவுஸ் சொல்லிட்டு திங்கக்கிழமை காலையில் தாங்கலில் பஸ் ஏறி அவர் போய்கிட்டு இருக்கிறார். அவர் 3 நாளும் களவு செய்யாதிருப்பாயாக மெசேஜ், இதுதான் மெசேஜ் ஃபுல்லாக. அந்த கண்டக்டர் 3 நாளும் லீவ் போட்டு சர்வீஸ்க்கு வந்துட்டார். நல்ல ஊழியர். இன்னும் இவருக்கு இவ்வளோ கூட்டத்தில் முகம் தெரியல அவருக்கு. யாருக்கு? செய்தியாளர், என்னை மாதிரி வந்த செய்தியாளருக்கு. அந்த கண்டக்டரு அப்போ போகிறப்போ 15 காசு டிக்கெட்டு. என் கூட ஒருத்தர் இருந்தார் மதுரையில், ஒரு பெரியவர், 50 காசு 45 காசு டிக்கெட்டு. அவர் பனங்கானத்திலேருந்து
அந்த மீனாட்சி அம்மன் கோயில் வரையும் போவார். 45 காசு டிக்கெட்டு. 50 ரூபா 50 காசாக கொடுக்க மாட்டார். கொடுத்தா 5 காசு கண்டக்டர் மீதி தர மாட்டாருன்னு தெரியும். அதனால ஒரு 20 காசும் ஒரு 25 காசும் கொடுப்பார். அவர் 20 25 + 45 அதை இப்படி தடவி பார்த்து கொடுப்பாரு. கரெக்டாக அதிகமாக கொடுத்துடக்கூடாது. பெரிய பணக்காரர் அது. கரெக்டாக தடவி அது கண்டக்டர் வாங்கிட்டு மூஞ்ச பார்ப்பார். ஏன்னா ஒரு ட்ரெஸ்ஸு ஆளு கலரை பார்த்தா பெரிய கோடீஸ்வரமாக இருக்குது. தடவி 45 காசை கொடுக்குறியாடா. இதே மாதிரி அப்பட்ட கண்டக்டர் என்ன பண்ணுறாரு, அந்த பிரசங்கியார்ட்ட 50 காசு டிக்கெட்டுக்கு அவர் 1 ரூபா கொடுக்குறாரு. 45 காசுக்கு மிச்சம் 65 காசு கொடுத்துட்டார். 10 காசு அதிகம் கொடுத்துட்டார் பிரசங்கியார்ட்ட. பிரசங்கியாரும் டிக்கெட்டை வாங்கினாரு, செக் பண்ணார், காசை பார்த்தாரு, டிக்கெட்டை வாங்கினார், செக் பண்ணார். கொஞ்சம் காசு அதிகமாக இருக்குது, என்ன செய்யலான்னு என்ன பண்ணார், எழுந்தார், போகலான்னு பார்த்தாரு. அந்த கண்டக்டரை கொண்டே கொடுத்துடலான்னு பார்த்தாரு. கொடுக்கலான்னு பார்க்குறப்ப டிக்கெட்டையும் காசையும் பார்த்தாரு, சற்று அதிகம்தான் இருக்குது. சரி, பல்லவன் தானே, பெரிய நிறுவனம் தானே, 10 காசுலேயே பல்லவன் கேட்டு போதுன்னு உட்காந்துக்கிட்டார். திரும்ப 10 எத்தனையோ பேர்த்து 5 காசு கண்டக்டர் அதிகம் வாங்குறாரு, இது என்ன கெட்டு போகுதுன்னு அவர் திரும்ப உட்காந்துக்கிட்டார். அவர் எந்திக்க விடலை. அந்த 5 காசு அவர் அந்த இடத்த விட்டு சீட்டை விட்டு எழுப்பலை. வேற வழி இல்லாமல் இறங்க வேண்டிய மின்ட்டு வந்துட்டு மின்ட்டு பிரிட்ஜ் ஏறப்போ ஆவியாரே எழுந்துடா போய் கூடுறான்னு பல்லாட்டம் அடிச்சுட்டார் ஆவியானவர். ஆவியானவர் பேசுகிறான்னு எழுந்து, சார் நீங்கள் 5 காசு அதிகம் கொடுத்துருக்கீங்க, இந்தாங்க சார் இன்னும் கண்டக்டர் கொடுத்தாரு. போத்துறோம், நீங்கள் 3 நாள் கன்வென்ஷனில் லீவ் போட்டு வந்தேன், களவு செய்யாதிருப்பையாகன்னு நீங்கள் பிரசங்கம் பண்ணீங்க, அதனால் நீங்கள் உங்கள் பிரசங்கத்தின்படி சரியாக இருக்கீங்களா டெஸ்ட் பண்ண தான் 5 பைசா அதிகம் கொடுத்தேன், நீங்கள் திருப்பி தராங்களான்னு பார்க்கறதுக்கு என்று சொன்னார். ஒருவேளை கிறிஸ்துவத்தில் ஆண்டவர் நீ சோதிக்கிற ஆண்டவர். ஒருவேளை ஆண்டவர் நீ உனக்கு இவ்வளோ வரவு கொடுத்துருக்க, நீ வரவில் நீ கரெக்டாக 10ல் 1 கொடுக்குறியா? அந்த உபாகம் 26 பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார், நீ வெறுங்க. அவர் என்ன சொல்கிறாரு, பண்டிகையில் நீ வா, நீ திரும்பி பாரு, ஆண்டவர் உனக்கு எவ்வளோ கொடுத்தாரோ அதை நினச்சி அந்த கூடையில் எடுத்துக்கொண்டு அந்த ஆசாரியன்ட்ட கொடு, ஆசாரியம் வாங்கி அந்த ஃபுல்ஃபில்ட்டுக்கு போனோன்னு நீ நினச்சிப்பாரு, எங்கள் அப்பா என்னை சீரிய தேசத்தானா இருந்தால் ஒரு அடிமைத்தனத்திலிருந்து கூப்பிட்டு வந்தா, எகிப்தியர்களை அடிமை பண்ணா, நாங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டோம், எங்களுக்கு விடுதலை கொடுத்தார், காலில் பாண்டலார் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டோம், ஆண்டவர் எங்களுக்கு விடுதலை கொடுத்தாரு, விடுதலை கொடுத்த ஆண்டவர் எங்களுக்கு இவ்வளவு வாழ்வு கொடுத்திருக்கிறாரு, அந்த வாழ்வு நினைத்து காணிக்க கொடுக்க வந்திருக்கேன். உபாகம் 26 சொல்றாரு, உபாகம் 16 சொல்றாரு, நீ உன் மனைவி உன் பிள்ளைகள் நீ வெறுங்கையோட வராத, நீ ஒரு அடிமைத்தனத்தில் இருந்த, உனக்கு ஆண்டவர் வாழ்வு கொடுத்தார், வாழ்வை பெற்றுக்கொண்ட நீ நானும் சரியா ஆண்டவருக்கு கொடுக்க வந்திருக்கிறோமா? ஒருவேளை களவு என்பது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை சரியா கொடுக்கலன்னா அதுக்கு பெயர் என்னது? திருடு. நேரத்தை சரியா கொடுக்கணும், கொடுக்க வேண்டிய காணிக்கையும். ஒரு சகோதரி ஒரு சாரி கொண்டு வந்தாங்க, என்னன்னு கேட்டேன். ஆயர் சொல்லியிருக்காரு, சர்ச்சில் கண்டிப்பா ஒரு பொருள் தரணும் ஒருத்தர். அது இல்லைங்க, உங்களுக்கு எவ்வளவு வருமானம், எனக்கு எவ்வளவு வருமானம், அதுல கொடுக்கறதாங்க ஆண்டவர். நாங்க அதுல ஆண்டவருக்கு சரியா கொடுக்கிறோமா? நீதிமொழிகள் 11:1 கள்ளத்தராசு கர்த்தருக்கு, தப்பு பண்ணா தண்டனை. நம்ம கள்ளத்தராசா காணப்படுறோமா? சரியா கொண்டு. இப்ப நீங்க சிந்திக்க வேண்டியது இதுதான். சேலை வாங்கிட்டு வந்திருக்கீங்க, இல்லை ஏதோ ஒன்று கொண்டு வந்திருக்கீங்க. இப்போ நான் ஒரு 16 ரசகுல்லா கொண்டு வந்திருக்கிறேன். ரசகுல்லாவுடைய பெருமை என்னன்னா, கல்கட்டாலேருந்து வந்திருக்கு, வெஸ்ட் பெங்கால்லேருந்து. ஃப்ளைட்டில் 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரம் ரன்னிங் டைம், ட்ரெயினில் 32 மணி நேரம் ரன்னிங் டைம், ட்ரெயின்லையும் வந்திருக்கு. எப்படி திருநெல்வேலியில் அல்வா ஃபேமஸ்ஸு, அதுக்கு இருட்டு கடையில் ஃபேமஸ்ஸு. தூத்துக்குடியில் மெக்ரோன் ஃபேமஸ்ஸு, அது ஞானம் பேக்கரியில் தான் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி அது சாத்தூரில் போனால் சேவு ஃபேமஸ்ஸு. அந்த சேவு எங்கே நல்லா இருக்கும்? சண்முகநாடார் கடையில் தான் அந்த சேவு நல்லா இருக்கும். விலையும் அதிகம், குவாலிட்டி நல்லா இருக்கும். கடலை மிட்டாய் கோயில்பட்டியில் தான், கோயில்பட்டியில் ஒரு குறிப்பிட்ட கடையில் தான் கடலை மிட்டாய் நல்லா இருக்கும். ஒருவேளை இன்னொரு அல்வா போனோன்னா திருவையாறு தஞ்சாவூருக்கும், அந்த தஞ்சாவூருக்கு பக்கத்தில் திருவையாறு, அங்கே ஒரு அல்வா இருக்கு, சூப்பர் அல்வா. அந்த அல்வா நீங்கள் அந்த அது ஒரு கடையில் தான் ஃபேமஸ்ஸு. அதே மாதிரி ஒவ்வொரு கடையிலும் ஒவ்வொன்று நல்லா இருக்கும். இந்தியா முழுவதும் பாம்பே போனா பாம்பேல மாதிரி அந்த பானிபூரி கிடைக்காது எங்குமே வேர்ல்டுல. பாம்பேல தான் அந்த பானிபூரி, அந்த தண்ணிக்கு அதுதான் அங்கே நல்லா இருக்கும். வேலூருக்கு போனீங்கன்னா பிரியாணி, வேலூர் பிரியாணி எங்கேயுமே அடிக்க முடியாது. காரணம் அந்த வாட்டர், அந்த கத்தரிக்காய், அந்த மசாலா. ஒருவேளை நாசிரியத்து போனா கறி குழம்பு ரொம்ப சூப்பரா இருக்கும். நாசிரியத்துனா எருசலேமில் உள்ள நாசிரியத்தில் இல்ல, தூத்துக்குடி உள்ள நாசிரியத்து கறி குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த சமையல்கார கொண்டாந்து நாங்க ஒரு நாள் கார்கி நகர்ல வச்சோம். அவர் அங்கிருந்தே மசாலாலாம் கொண்டு வந்தாரு. ஆனா அந்த டேஸ்ட்
டேஸ்டே வரல. அவர் கறியை விட விலை அதிகமா வாங்கிட்டாரு கூலி, ஆனா டேஸ்ட் வரல. அந்த ஊருக்கு தான் அந்த தண்ணிக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த ரசகுல்லா அங்கதான் நல்லா இருக்கு, அங்கிருந்து வந்திருக்கு. ஆனா அந்த அங்கிருந்து வந்த அந்த ரசகுல்லா ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட வாழ்வை தந்துட்டு அதை எண்ணிதான் நம்ம கொடுக்கணும். ஒருவேளை கடவுள் எனக்கு கொடுத்த வாழ்வை நினைத்து நம்ம ஆண்டவருக்கு சரியா கொடுக்கிறோமா, சரியா செய்யறோமா? ஒருவேளை கோல்கேட் கம்பெனிக்கார பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாத ரோட்ல நின்னா 16 வயசுல ஒரு கேப்டன் கூப்பிட்டு ஒரு $2 பணத்தை கொடுத்து நீ போய் இந்த தொழில் பாருன்னா அவனுக்கு ஏதோ செய்ய ஆரம்பிச்சான், பர்பஸ் செய்ய ஆரம்பிச்சான். ஆனா வர்றதுல 99 விழுக்காடு ஆண்டவருக்கு என்று கொடுத்தான். ஆண்டவருக்கு என்று 99 விழுக்காடு அந்த பையன் கொடுத்ததால இன்னைக்கு உலகத்துல அவனை அடிக்கிறதுக்கு ஆளே இல்லை. நீங்க எல்லாரும் ஆண்டவருக்கு எப்படி கொடுக்கிற மக்களாய், ஆண்டோடைய சன்னிதானத்துல நம்ம எப்படி கொடுக்கிற மக்களாய் வந்திருக்கிறோம். ஒருவேளை எனக்கு ஆண்டவர் நினைத்ததை நினைத்து நம்ம கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? இபிரியோ மாதிலும் முன்னே வந்தானோ இயேசுவின் முன்னே செல்வீரா. எரிகோ மாதிலும் முன்னே வந்தானோ இயேசுவின் முன்னே செல்வீரா. கலங்கிடாதே தீடாதே தோடியினால் ஏந்தெங்கு கலங்கிடாதே. பாடு துதி பாடு நம்பி சுவை உள்ளெங்கும் நல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நம்பியும் துதி பாடு நம்பி சுவை உள்ளத்தில் என்றும். அந்த கோல்கேட் கம்பெனியை போல நம்ம உள்ளத்தால நன்றி உள்ள மக்களாய் காணப்படுகிறோமா? ஆண்டவருக்கு நம்ம எப்படி நன்றி செலுத்த வந்துகிறோம்? ஒரு மனுஷன் டோல்கேட் பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்தான். ஐயா உதவி, ஐயா உதவின்னு. அங்க ஒருத்தர் வந்தார், ஏதாவது செய்யன்னா செயின், மோதிரம், பிரேஸ்லெட், டிப்டாப், ஆப்கோட், நல்ல ட்ரெஸ்ஸு, சூப்பர் ட்ரெஸ்ஸு, பார்த்தாலே பணக்காரர். ஏதாவது காலையில் டிஃபன் ஷாப்பில் ஏதாவது கொடுங்க. அவரு சொன்னார், நான் பிச்சைலாம் கொடுக்குறது இல்லைப்பான்ற. என்னங்க பசிங்க மயக்கம் வருதுங்க, ஏதாவது கொடுங்க. நான் பிச்சை கொடுக்கறது இல்லை, ஆனால் என் கூட உன்னை லைஃப்பில் பார்ட்னராக சேர்த்துக்கலாம்னு விரும்புகிறேன், நீ வரியானார். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு 25 லட்சம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் போடுதான். நம்ம நாட்டில் 70% துணி இல்லாமல் இருக்கான், சோறு இல்லாமல் இருக்கான். ஆனால் அவர் ஒரு நாளைக்கு 25 லட்சம் ட்ரெஸ்ஸை 10 ட்ரெஸ்ஸை மாற்றுறாரு. நிறைய பேர் அப்படி இருக்கான். பணக்காரனுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டார். கொரோனாக்கு அப்புறம் பணக்காரனுடைய வளர்ச்சி அதிகமாகிக்கிட்டே இருக்கான். ஏழையுடைய எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே இருக்கான். ஏழையுடைய வறுமையும் அதிகமாகிக்கிட்டு இருக்கான். இது வந்து சென்சஸ் கணக்கில் போன வாரம் வாட்ஸ்அப்பில் கேட்டேன். ஒரு அம்மா அழகாக சொல்லிச்சு, ஒரு ப்ரொஃபஸர். அவனுக்கு ஒன்றுமே புரியல. இல்லைப்பா வாரியா, ஐயா பிச்சைக்காரன் காலையில் 2 இட்லி, ஒரு இட்லி ₹1, அந்த அம்மா கடைக்கு போனால் 4 காசோ 10 காசோ அம்மா கடையில் இட்லி, அது வாங்கி சாப்பிட துட்டு இல்லை. உன் லைஃப்பில் பார்ட்னராக நான் இப்படி வர முடியும்னா வாரியா? வர்றேன். நீ வரதா இருந்தா உனக்கு கடை முதல் எல்லாம் போட்டு தரேன், நீ பிஸ்னஸ் பண்ண. அப்புறம் பிஸ்னஸ் பண்ண வருமானம் எப்படி, எனக்கு சம்பளம் தருவீங்களான்னு பிச்சைக்காரன் கேட்டான். இல்லை. அப்போ எப்படி வருமானம்? 50-50 இல்லை. அப்புறம் எப்படி தான் எனக்கே நீ முதல் போடுற, அட்வான்ஸ் கொடுக்குற, ஒரு கடைக்கு எல்லாம் பண்ற? உன்னுடைய உடல் உழைப்புப்பா. 90 விழுக்காடு உனக்கு, 10 விழுக்காடு தான் எனக்குன்னாரு. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே கைகால் கெடுக்கிட்டு ஆடுது. என்ன வருமானத்துல 90 விழுக்காடு எனக்கு, 10 விழுக்காடு உங்களுக்கு? ஆமா அதான் உண்மை. 2 பேரும் போனாங்க. கடையை பார்த்தாரு, முதல் போட்டாரு, வியாபாரம் பண்ணாரு. ஜோஜியன் வியாபாரம் நடந்தது, நல்ல வியாபாரம்.
90 விழுக்காடு சோத்துக்கு ஒரு இட்லிக்கு வழி இல்லாம ஆரம்பிச்சவனுடைய நிலைமை அப்படியே ஐஃபை 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 அப்படியே மாடி வீடு, ஏசி பங்களா, ஐஃபை வாழ்க்கை அப்படி போயிடுச்சு. கரெக்டா 10 விழுக்காடு. 1 லட்ச ரூபா வந்தா 10,000 ரூபா, 1 கோடி ரூபா வந்தா 10 லட்சம், 10 கோடி வந்தா 1 கோடி கொடுக்கணும். இப்ப 10 கோடி வர்ற அளவுக்கு வந்துருச்சு. இதுல 1 கோடி அவருக்கு கொடுக்கவா? இவனுக்கு என்ன வந்துச்சு? 1000 ரூபாயில 100 ரூபா கொடுத்துடலாங்க. 10 கோடியில எப்படிங்க 1 கோடி கொடுக்க முடியும்? 100 கோடியில எப்படிங்க? என்னங்க இது? எத்தனை சைபர்னே எனக்கு தெரியாது. 100 கோடிக்கு இது எப்படிங்க கொடுக்க முடியும்? கொடுக்க கொஞ்சம் அசால்ட்டு. இதுதான் நிறைய பேர் வீட்டுக்கு வரோம், வாடகைக்கு வரோம். வாடகை கொடுக்கணுமா? உங்களுக்கு வாடகை கொடுக்கணுமா? அது அவங்க வீடுங்கிறதே நம்ம என்ன பண்ணிடுறோம்? மறந்துடுறோம். இதை 7.5 நம்மளை விட்டு போறதில்லை. அது அவன் வீடியா? கவர்மெண்ட் சட்டம் இருக்கு, அது வேற. மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல. ஒரு கேட்டகிஸ்ட் ஒருத்தர் 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினான், 20 லட்சம் வட்டி கட்டினா 2 லட்சம் கொடுக்கல. முதல் கொடுத்தவர் சொல்றாரு 2 லட்சம் தரல. 20 லட்சம் வட்டி கொடுத்துருக்கல. முதல் தரல. எது நியாயம்? பேசுறது என்னங்க? 2 லட்சத்துக்கு வட்டி 20,000 ஒரு மாசத்துக்கு பேசிதானே வாங்கணும். அது களவு தானே. இதுதான் களவு செய்யாதிருப்பாயாக. அவன் குறிப்பிட்ட அளவு வரப்பும் கொடுக்க முடியாதுன்றான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு 10ல் 1 கொடுக்கிறாரு. எசேக்கியேல் சொல்றாரு 6ல் 1 கொடு. 6 என்ன 1 கொடுத்துரு கடவுளுக்கு. நெகேமியா சொல்றாரு 3ல் 1 கொடுங்கிறார். அந்த ஏழை தாய் கொடுத்தாங்க, இருக்கிறதெல்லாம் சேர்த்தாங்க, மொத்தமா கொண்டே போட்டாங்க. அந்த சகையை கொடுத்தாரு 19, லூக்கா 19ல் பாதி 50 ஆண்டவருக்குன்னாரு. ஆனா வானத்தின் முன்படைத்த ஆண்டவர் நம்மை மீட்டுக் கொள்வதற்காக தன் சுமானையே கொடுத்து உங்களை மீட்டுக் கொண்டார். முழுமையா கொடுக்கிறார், முழுமையா. பேதரடிகள் சொன்னார் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க பின்னால வந்துடுறேன் பான்னார். பவுலடிகள் சொன்னாங்க என்னுடைய பெருமையெல்லாம் விட்டுட்டு உங்க கூட வந்துடுறேன், ஒண்ணுமே இல்லை. நீங்கள் நானும் இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் இறங்கி செய்தவைகளை ஆண்டவருக்கு எப்படி கொடுக்கிற பிள்ளைகளாய் வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு எப்படி, அதுதான் சங்கீதம் 67 சொல்றாரு, தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். God shall bless us. தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். 67 பின்னால பாத்தீங்கன்னா 67:1 இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். கடைசி வசனத்தில் சொல்றாரு 67:6, பூமி தன் பலனை தரும். எங்கள் தேவனே எங்களை shall bless us. ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பார். வெளிப்படுத்தல் 22ல போனீங்கன்னா ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காங்க. இதுவரை நான் அதை வாசிக்கல, இன்னைக்கு புதுமையா இருந்துச்சு. கடவுள் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. அங்கிருந்து ஜீவ தண்ணீர் பெறப்பட்டு வருது. புறப்பட்டு வர ஜீவ ஓடையின் பக்கத்துல ஜீவ விருட்சங்கள், கனிதரும் செடிகள் இருக்கு. அந்த கனிதரும் செடிகள் மூலம் நமக்கு வாழ்வு இருக்கு, நமக்கு வாழ்வு கிடைக்கு. அந்த நீரோடையில் இருக்கும் கனிதரும் செடிகள் மூலம் வாழ்வு இருக்கு. அந்த வாழ்வை பெற்றுக்கொண்ட நீங்கள் நானும் ஆண்டவருக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாய் காணப்படுகிறோமா? ஆண்டவருக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாய் காணப்படுகிறோமா? ஒருவேளை ஆண்டவருக்கு நம்ம எப்படி கொடுக்கிறோம்? 2 கொரிந்தியர் 9 பாக்குறப்போ சிறுக விதைத்தான் சிறுகா இருப்பான். 5 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சா 2 ஏக்கர்ல 200 மூட்டை, 5 ஏக்கர்ல விதைச்சா 500 மூட்டை. நாம எப்படி விதைக்கிறோம்? கடவுளுக்கு நம்ம எப்படி விதைக்கிறோம்? கடவுளுக்கு நம்ம, அதான் ஆபேல் காயினுடைய காணிக்கை. காயின் இருக்கிறத கொடுத்தாரு, நம்ம மாதிரி என்கிட்ட என்ன இருக்கு அதை கொண்டு வந்தேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. ஆபேல் இருக்கிற நல்லதா எடுத்தாரு, அழகா தொடச்சாரு, சைனிங் பண்ணாரு. டீ நகர்ல தக்காளி விற்க மாதிரி
டீனர்ல தக்காளி விலை 55 ரூபா. நம்ம ஊர்ல எங்க கொடுக்குப்பேட்டையில 45 ரூபா, 10 ரூபா அதிகம். தக்காளி எல்லாம் ஒண்ணுதான். எங்க ஏரியால துடைக்க மண்ணா அப்படியே போட்டு வைப்பாங்க, குப்பை மாதிரி இல்லான்ட்டு. டீனர்ல எடுப்பாரு, கச்சி பைப்பாரு, துடைப்பாரு, சைனிங் பண்ணி துடைச்சிருப்பாரு. இதுதான் நீங்கள் நான் எப்படிதான் ஆயின் காபிலுடைய காணிக்க, நீங்கள் நான் எப்படிப்பட்ட ஒரு காணிக்கை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கோம். அந்த அம்மா இருக்கிறதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு போட்டது. என்கிட்ட இருக்கிற பிக்சல்ல எனக்கு வர வருமானத்துல ஒரு பகுதி காணிக்க கொடுக்கிறோம். ஆனா அது பெரிய காணிக்க 1 லட்சம் ரூபாய். அந்த அம்மா 1 ரூபா தான் என்ன இருந்ததோ கொடுத்துச்சு. நீங்கள் ஆண்டவருக்கு எப்படி அதான் சிறுக விதைக்கிறோமா பெருக விதைக்கிறோமா? ஆண்டவருக்கு எப்படி விதைக்கிற மக்களாய் காணப்படுகிறோம். 12 சொல்றப்போம், இந்த உலகத்துல சேர்த்து வைக்காதா, ராத்திரி சேர்த்து போவாங்கிறார். மதியேடனே மதியேடனே, இன்று ராத்திரி உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட்டா என்ன செய்வ? ஆண்டவர் எனக்கு கொடுத்த நன்மைகளை நினைத்து நம்ம எப்படி இருக்கிறோம்? அண்ணாளுக்கு ஒண்ணுமே இல்லை, வேண்டிக் கொண்டாங்க கிடைச்சது. யாக்கோபு வேண்டிக் கொண்டாங்க கிடைச்சது. உண்மைதான நிலைமையில வந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு தருவாரு. தந்ததுக்கு பயனா பிச்சைக்காரனா இந்த இடத்துல வந்து நினைக்கிறேன். அடுத்த வருஷம் நான் எப்படி கோடீஸ்வரனா மாத்துக்கப்பா, இறந்துட்டேன். தொழில லாஸ், என் பிசினஸ்ல லாஸ், என் குடும்பத்துல கஷ்டம், என் குடும்பத்துல அமைதியில இவ்வளவு நாளா ஊழியம் செய்யறேன், ஆனா என் குடும்பத்துல ஒரு அமைதி இல்லாத வாழ்வு, கண்ணீரோட இருக்கிறேன், எனக்கு விடுதலை இல்லை, ஏக்கத்தோடு கண்ணீர் சிந்துங்க. கண்ணீர் பார்க்கிற துக்க நாட்கள் முடிந்து போச்சு, என் துக்க நான் இன்று முதல் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். அப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கிற நாள், அந்த ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 67 திரும்ப வாசிங்க. 1-6 வசனங்கள் தான். தேவனை ஆசீர்வதிப்பார். God bless us. ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வதிக்கிற வார்த்தையின்படி அவர் சிங்காசனத்தில் நீரோடையில் கிளம்பி வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்முடைய கையின் ஆசீர்வாதத்தை நாம் பிறருக்கு கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோம். நீங்க எதுல சேல்ஸ்ல கலந்துகிட்டாலும், ஏலத்துல கலந்துகிட்டாலும் திருச்சபைக்கு கடன் பாக்கி வைக்காதீங்க. விசுவாசத்தோடு ஏலம் எடுங்க. உங்களுக்கு இருக்க இல்லையோ, இந்த மாசம் சம்பளத்துல கொண்டாந்து காணிக்க கொடுத்துருங்க. அடுத்த மாசம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பாருங்க. போட்டி போட்டு ஏலம் எடுப்பா, கொடுக்க மாட்டான். அட்ரஸ்லாம் போயிருக்கா நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் வரவே மாட்டான். அர்ப்பணிமெண்டே ஏத்தி விடுவான். இன்னும் தொத்துன்னு தலையில விழுந்துரும். 4-5 எடுப்பான். எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க, நல்லா எடுக்காது, அதோட ஓடிடுவான். அது இல்லை. ஒன்று எடுத்தாலும் இது கடவுளுடைய சன்னிதானம். அவர் ஜீவன் உள்ளவர், அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவற்றை நீங்கள் நானும் எப்படி வந்திருக்கிறோம்? தகப்பனே, நாங்கள் கைவிடப்பட்ட நிலைமையில களவு செய்கிற மக்களாய் வந்திருக்கிறோமா? இல்லைனா கொடுத்த வாக்குறுதியை மாறின மக்களாய் வந்திருக்கிறோமா? அப்படி எண்ணத்தோடு தகப்பன் ஒப்பு கொடுக்கிறப்ப நிச்சயமா உங்களை ஆசீர்வதிக்கிறாங்க. ஒரு விசை கூட இந்த 137வது ஆண்டு விழாவில் வந்து உட்கார்ந்துருக்கிறோம்ப்பா. எங்க திருமணம் இந்த திருச்சபையில் நடந்தது. நல்ல கணவரை தந்தீங்க, நல்ல பிள்ளைகளை தந்தீங்க. வாழ்க்கை எவ்வளவு முன்னேற்றம் என்று நன்றி நினைத்து உங்களுக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறேன். திருமணம் வந்து பல ஆண்டுகள் குழந்தை இல்லாத பாக்கியத்தை உங்களுடைய இல்லத்துல வந்து கேட்டப்பா, எனக்கு ஒரு குழந்தையை தந்தீங்க, நன்றி செலுத்த பிள்ளைகளா இந்த இடத்துல வந்திருக்கிறேன். ஏன் வாங்கினேன் வட்டிக்கு, ஆனால் தரித்திரம் எனக்கு வந்துச்சு. இன்னைக்கு வட்டி வாங்க வேண்டும் என்று சன்னிதானத்துல ஜெபம் பண்ணேன், வட்டி வாங்கல, எனக்கு ஒரு விடுதலை தந்தீங்கப்பா. ஒரு விஷயம் கூட அந்த கிருபை எங்களோடு வந்திருக்க தகப்பன் என்று நன்றி செலுத்தி ஜெபிக்கிற அந்த பிள்ளைகளை ஒரு கரத்துல தருகிறேன்ப்பா. ஒரு விஷயம் கூட தகப்பன வேதனையின் மத்தியில, கண்ணீரின் மத்தியில எத்தனையோ ஆண்டுகள் அர்ப்பின் மண்டியில வந்து உட்கார்ந்து நானும் ஏலம் எடுக்கிறேன், சேல்ஸ்ல கலந்துக்கிறேன், தரித்திரம் விட்டு போகல என்று தன்னை உணர்ந்து ஜெபிக்கிற அன்பு மகனுக்கு அந்த யாத்ராம் 20:15 சொல்வது, களவு செய்யாதிருப்பாயாக, பிறர் பொருளை இச்சையாதிருப்பாயாக. நான் ஆண்டோருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்கல, நேரத்தை கொடுக்கல, ஜெபத்தை கொடுக்கலப்பா, அதனால என்ன வாழ்க்கையில் இவ்வளவு தோல்வி என்று ஜெபிக்கிற அந்த அன்பு சகோதரனுக்கு மனமரங்கப்பா. ஒரு புதிய வாழ்வை கொடுங்க, புதிய விடுதலை கொடுங்க. உங்களுடைய பிரசனம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருக்கட்டும் தகப்பனே. விசேஷமா இந்த திருச்சபை கட்டப்படுவதற்காக இறங்கி நிற்கிறோம். சீக்கிரம் கட்டப்பட கிருபை செய்யுங்கப்பா. நீர் தான்ப்பா வானத்தையும் பூமியும் படைத்தீங்க, பூமியின் நிறைவும் என்னுடையது என்று அதிகாரிகளுடைய கண்களில் கிருபை கிடைக்க விடுதலை செய்யுங்க, கிருபை செய்யுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. விசேஷமாய் திருச்சபையுடைய ஆட்சி மன்ற குழு, இன்று நடக்கிற ஒவ்வொரு ஐக்கியங்களுடைய செயல், திருச்சபையுடைய பாடல் குழு, ஒவ்வொரு பிரச்சனை இருக்கட்டும், பாதுகாக்கிற கரம் இருக்கட்டும். இப்ப இயேசுவின் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென்.